வெல்கம் டு இக்லாஸ் ஐஏஎஸ் அகாடமி. இந்தியன் பாலிட்டியில் பார்லிமெண்ட் பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம். ஸோ இந்த கிளாஸில் வந்து லாஸ்ட் கிளாஸ் வந்து கண்டினியூ பண்ணுவோம். பார்லிமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3-4 கிளாஸஸை வந்து நம்ம பார்லிமெண்ட்டை டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம். லாஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து பட்ஜெட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம் இல்லைங்களா? ஸோ பட்ஜெட்டை பற்றியும் பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய சில இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். அது போக பட்ஜெட் அப்படிங்கிறது ஒரு மணி பில், அது எப்படி பாஸ் பண்ணப்படும், எப்படி வந்து பாஸ் ஆகுது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து லாஸ்ட் கிளாஸ்ல வந்து ஜஸ்ட் பட்ஜெட்டை பற்றி ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி பார்த்தோம். இப்போ இந்த பட்ஜெட்டை பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம். பட்ஜெட் அப்படிங்கிறது 2 டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் இல்லையா? ஒன்று வந்து சார்ஜ்டு, இன்னொன்று எக்ஸ்பெண்டிச்சர் மேட் ஃப்ரம் இந்தியா. சார்ஜ்னா என்னன்னு சொல்லியிருந்தேன். அதாவது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து வந்துடும் சார்ஜ்டு எக்ஸ்பெண்டிச்சர் ஃப்ரம் கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பிரசிடென்ட்டுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுலேருந்து வந்து அவருக்கு வந்து சம்பளம் கிடைச்சிடும். அதை வந்து ஓட்டு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அதான் நான் ஓட்டபிள். அது ஓட் பண்ணக்கூடாது. ஓட் பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னு இல்லை. அது வந்து ஓட்டே பண்ணக்கூடாது. பிரசிடென்ட்டுக்கு வந்து சம்பளம் ஆட்டோமேட்டிக்காக போயிடணும். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா பாராளுமன்றத்தில் பட்ஜெட் இன் பார்லிமெண்ட், அதாவது ஒரு பார்லிமெண்ட் செஷனே நடக்கும் இல்லையா? நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். 3 செஷன் பார்த்தோம். பட்ஜெட் செஷன், வின்டர் செஷன், மான்சூன் செஷன். இதில் வந்து வின்டர் செஷன் ரொம்ப சின்ன செஷன், பட்ஜெட் செஷன் ரொம்ப பெரிய கூட்டத்தொடர். பட்ஜெட் கோஸ் த்ரூ த 6 ஸ்டேஜஸ். இது ரொம்ப முக்கியம். இந்த 6 ஸ்டேஜஸை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. கொஸ்டின்ஸ் வந்து இந்த 1, 2, 3, 4ன்னு போட்டு இந்த மாதிரி மாற்றிடுவாங்க. ஸோ 2க்கு அப்புறம் 3, அதுக்கப்புறம் 1, அதுக்கப்புறம் 6, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இந்த பட்ஜெட்டை வந்து வச்சு கேட்கறது வந்து நிறைய கேட்டுட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன பட்ஜெட்டில் வந்து ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் எல்லா பட்ஜெட்டையும் ஓரளவுக்கு எழுதி முடிச்சிருவார், ஃப்ரேம் பண்ணி முடிச்சிருவார். ஃபினான்ஸ் மினிஸ்டர்னா அவர் ஒருத்தர் மட்டும் இல்லை, அவர் செக்ரட்டரிஸ் எல்லாரும் சேர்ந்து அந்த பட்ஜெட்டை வந்து ப்ரெசென்ட் பண்ணும். அதுதான் முதல் ஸ்டார்டிங் ப்ராசஸ். ப்ரிப்பேர் பண்ண பட்ஜெட்டை. ஸோ முதல் நாள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் வந்து என்ன பண்ணுவாங்க, அது ஒரு பெட்டியில் எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தாங்க ஃபர்ஸ்ட் 2 வருஷம். அதுக்கப்புறம் என்னன்னா அது ஒரு துணிப்பையில் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க சரிங்களா? ஏன் அப்படின்னா எக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து மக்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அது வந்து ஒரு ஜூட் பேக் மூலியமாக இருக்கும். ஜூட் பேக்கில் வந்து பட்ஜெட்டை வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பட்ஜெட்டை வந்து இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா டேப்ல எடுத்துகிட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் அப்படின்னா டிஜிட்டலாக மாறிடுச்சு, பேப்பர்லெஸ் நோக்கி போயிட்டு இருக்கும். அதே மாதிரி ஆரம்பிக்கும் போது ஏதாவது ஒரு கோட்ஸோட ஆரம்பிப்பாங்க. ஸோ தமிழில் ஒரு கோட்டோட வந்து லாஸ்ட் டைம் வந்து ஆரம்பிச்சாங்க. அந்த மாதிரி ஒரு கோட்ஸ் இல்லை ஒரு திருக்குறளோட அந்த பட்ஜெட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்ன அப்படின்னா அந்த பட்ஜெட்டை வந்து ப்ரெசென்ட் பண்ணுறது. எங்கே ப்ரெசென்ட் பண்ணுவாங்கன்னா லோக்சபாவில் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ஃபினான்ஸ் மினிஸ்டர் பிரசிடென்ட் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு வந்து, ஏன்னா பில்லை பாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பர்மிஷன் வாங்கணும் இல்லையா? மணி பில்லாக இருந்தால் பிரசிடென்ட் கிட்ட பர்மிஷன் வாங்கணும். பிரசிடென்ட் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு ஃபர்ஸ்ட் செஷன் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நாள் என்ன பண்ணுறாங்க, ஃபினான்ஸ் மினிஸ்டர் அந்த பட்ஜெட்டை அப்படி பாஸ் பண்ணுறாங்க. ஐ மீன் டிஸ்பிளே பண்ணுறாங்க, ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. இப்போ அந்த பட்ஜெட்டோட எல்லா டிராஃப்ட் காப்பியும் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய எல்லா எம்பிஸ்க்கும் கொடுத்துருவாங்க. வெறும் லோக்சபா எம்பிஸ்க்கு தான், ராஜ்யசபா எம்பிஸ்க்கு இதில் பேச்சே கிடையாது. லோக்சபா எம்பிஸ்க்கு எல்லாமே இது கொடுத்தாச்சு. முக்கியமாக மினிஸ்டர்ஸ்க்கெல்லாம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் கொடுப்பாங்க. ஜென்ரல் டிஸ்கஷன் நடக்கும். அதை பற்றி பொது விவாதங்கள் நடக்கும். இந்த பட்ஜெட்டில் வந்து இது வந்து பொதுவாக ஒரு ஹாட்டாக பார்த்துட்டு, இப்போ வந்து இதில் வந்து இவ்வளோ பணம் டிஃபென்ஸ்க்காக ஒதுக்கியிருக்காங்களே, இது அவ்வளோ தேவையா? அப்படிங்கிற மாதிரி ஒரு பொது விவாதம் நடக்கும். இந்த மாதிரி ஒரு புதுசாக வந்து ஸ்கீம் இருக்குது, இந்த ஸ்கீமுக்கு வந்து கண்டிப்பாக அதிக பணம் தேவைப்படும். அந்த மாதிரி ஒரு பொது விவாதம் வந்து நடக்கும். அதுக்கப்புறம் 3வதா என்ன அப்படின்னா டிபார்ட்மெண்டல் கமிட்டிஸ். நிறைய கமிட்டிஸ், குழுக்கள் இருக்கும். நான் குழுக்கள் பற்றி உங்களுக்கு இன்னொரு லாஸ்ட் கிளாஸில் இதோட லாஸ்ட்டில் வந்து குழுக்கள் பற்றியும் நம்ம பார்ப்போம், கமிட்டிஸ் பற்றி. இப்போ லாஸ்ட்டில் வந்து இந்த நிறைய டிபார்ட்மெண்டல் கமிட்டிஸ் இருக்கும். அந்த டிபார்ட்மெண்டல் கமிட்டிஸோட ஸ்க்ரூட்டினி, அதாவது ஒரு டிபார்ட்மெண்டல் கமிட்டிஸ்க்கும் அது போகும். அவங்க அதை பற்றி ஆராய்வாங்க. இதுக்கு வந்து இவ்வளோ பணம் போகிறது கரெக்டாக, அந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா, கரெக்டாக பணம் போகிறது வந்து கரெக்டாக இருக்கா, சில ப்ரொவிஷன்ஸ் ஆட் பண்ணுமா, இது பண்ணுமான்னு சொல்லிட்டு எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து இந்த டிபார்ட்மெண்ட் கமிட்டியில் ஆராய்வாங்க. குழுக்களாக அமைச்சு அதில் ஆராய்வாங்க. 4வதா பார்த்தீங்க அப்படின்னா ஓட்டிங் நடக்கும். ஓட் ஆன் டிமாண்ட்ஸ் ஃபார் கிராண்ட்ஸ். ஓட்டிங் நடக்கும் சரிங்களா? ஓகே, இதான் பாஸ் ஆகலை அப்படின்னா ஓட்டு ஒழுங்கா, ஐ மீன் அதுக்கு மெஜாரிட்டி இல்லை அப்படின்னா அது பாஸ் ஆகாது. இந்த ஓட்டிங்கும் பட்ஜெட் ஓட்டிங்கும் கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. ஒட்டுமொத்த பட்ஜெட் பாஸ் ஆயிரும். பட்ஜெட்டுக்கு உள்ள இருக்கிற அந்த சின்ன சின்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு ஓட்டிங் நடக்குது பார்த்தீங்களா? ஓட்டிங் அண்ட் டிமாண்ட் ஆஃப் கிராண்ட்ஸ். இது மேபி பாஸ் ஆகாம போகலாம். இது பாஸ் ஆகலை அப்படின்னா பட்ஜெட்டே பாஸ் ஆகலை அப்படிங்கிற அந்த மாதிரி கணக்கில் எடுத்துக்கூடாது. பட்ஜெட் பாஸ் ஆகலைன்னா, நான் ஆல்ரெடி சார் சொன்னாரு, பட்ஜெட் பாஸ் ஆகலைன்னா கவர்மெண்ட் வந்து டிஸ்டபிளைஸ் ஆயிரும், டிஸ்குவாலிஃபைட் ஆயிரும், கவர்மெண்ட் வந்து நீக்கிடுவாங்க. அது பட்ஜெட், ஹோல் பட்ஜெட்.
இது பட்ஜெட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கிராண்ட்ஸ். இது பாஸ் ஆனாலும் ஓகே, பாஸ் ஆகாட்டியும் ஓகே. பாஸ் ஆனா அவங்களுக்கு காசு கிடைக்கும். பாஸ் ஆகலனா காசு கிடைக்காது. இந்த டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸ்லயே 3 இருக்கு. கேட்கற காச உடனே குடுத்துற மாட்டாங்க. ஃபுல்லா குடுத்துற மாட்டாங்க. ஆனா கேட்கற காசு கொஞ்சம் குறைச்சிட்டும் குடுக்கலாம். இல்ல கேட்கற காசு குடுக்காமயும் போலாம். இந்த மாரி டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிராண்ட்ஸும் இருக்கு. அடுத்ததா வந்து அப்ராப்ரியேஷன் பில். இதான் லாஸ்ட். இந்த அப்ராப்ரியேஷன் பில் தான் வந்து இந்த கையாடல் மசோதா அப்படிங்குவாங்க. அப்ராப்ரியேஷன் பில்லுக்கு அப்புறம் லாஸ்ட்டா ஃபைனான்ஸ் பில், நிதி மசோதா. இது 2யும் பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, இட் இஸ் அ அது பட்ஜெட் வந்து கன்சிடர்ட் டூ பி பாஸ்ட். ஸோ இந்த 6 ப்ராசஸ் வந்து வருடம் பட்ஜெட் பாஸ் பண்ணும்போது அ ஃபாலோ பண்ணப்படும். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, பட்ஜெட்ட பிரசன்ட் பண்றது. ஃபினான்ஸ் மினிஸ்டர் பட்ஜெட்ட பிரசன்ட் பண்ணிருவாங்க. பட்ஜெட்ட பிரசன்ட் பண்ணவுடனே அத பத்தின ஒரு ஜெனரல் டிஸ்கஷன். கொஞ்ச நாள் லீவ் விட்டுருவாங்க. அதுல எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அது டிபார்ட்மெண்டல் கமிட்டீஸ்க்கு அவங்கவங்க டிபார்ட்மெண்டல் கமிட்டீஸ்க்கு அது மாற்றப்படும். ஸோ ஏதாவது ஒரு ரயில்வே சம்மந்தமா இருந்துச்சு அப்படின்னா, ரயில்வேஸ் சம்மந்தமா இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்டல் கமிட்டி. ஏதாவது ஃபுட் சம்மந்தமா இருந்துச்சுன்னா, அதுக்கு ரிலேட்டடான கமிட்டி. இந்த மாரி நெறைய கமிட்டீஸ்க்குலாம் போய் அவங்க அத ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அத வோட் பண்ணுவாங்க. வோட் பண்ணி யார் யாருக்கு எவ்வளோ நிதி அப்படிங்கிறத ஒதுக்குவாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டா அப்ராப்ரியேஷன் பில். இது 2 பில்லு மசோதா. அப்ராப்ரியேஷன் பில் எதுக்கு அப்படின்னா, கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாலருந்து காசு எடுக்கறக்கு. சரிங்களா? நம்ம இந்த காசெல்லாம் குடுக்கணும் ஆயிடுச்சு. காசு எங்கேருந்து எடுப்பாங்க? நம்ம பார்த்தோம் இல்லையா? கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா ஆர்டிகல் 266 அதுலேருந்து பணம் எடுக்கறக்கு ஒரு மசோதா. லாஸ்ட்டா இந்த ஃபினான்ஸ் பில் பாஸ் பண்ணுவாங்க. இது பாஸ் ஆச்சு அப்படின்னா, பட்ஜெட் பாஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இதுதான் வந்து பட்ஜெட்டோட ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் வந்து குரோனாலஜி மாறாம மனப்பாடம் பண்ண வேண்டாம். புரிஞ்சாலே போதும். இங்க தான் வந்து நெறைய பேர் ஃபினான்ஸ் பில்லுக்கு அப்புறம் அப்ராப்ரியேஷன் பில்லுன்னு நெனச்சுக்குவாங்க. காசு எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அப்ராப்ரியேஷன் பில். ஏக்கு அப்புறம் தான் எஃப். அப்ராப்ரியேஷன் பில்லுக்கு அப்புறம் ஃபைனான்ஸ் பில். இந்த வோட் அண்ட் டிமாண்ட் ஆஃப் கிராண்ட்ஸ்ன்னு சொன்னேன் இல்லையா? நான் அப்பவே சொன்னேன். டிமாண்ட் ஆஃப் கிராண்ட்ஸ் வந்து காசு குடுக்கணும். ஃபுல்லா அவங்க கேட்ட காசு குடுக்கணும்னு இல்ல. காசு குடுக்காமயும் போலாம். கேட்ட காசு குறைச்சிட்டு குடுக்கலாம். கேட்ட காச அப்படியேவும் குடுக்கலாம். இந்த 3 டைப் இருக்குல்ல. அந்த 3 டைப் தான் டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸ்ங்கிறது. ஸோ இந்த வோட் அண்ட் டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸ் அப்படிங்கிறதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, மொத்தம் 3 இருக்கு. பாலிசி கட்டுன்னு ஒரு மோஷன். எக்கனாமிக் கட் அப்படிங்கிற ஒரு மோஷன். டோக்கன் கட் அப்படிங்கிற ஒரு மோஷன். இதான் வந்து அந்த வோட் அண்ட் டிமாண்ட் ஆஃப் கிராண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய 3 இது 3ம் புரிஞ்சாலே போதும். இது பெயர்லயே இருக்கு பாருங்களேன். பாலிசி கட் அப்படின்னா, இப்போ ஒரு ஸ்கீம் இருக்கு. எக்ஸாம்பிள்க்கு எம்ஜி நரேகா ஸ்கீம் இருக்கு. எம்ஜி நரேகாக்கு 75,000 கோடி வேணும்னு கேட்குறாங்க. அட எம்ஜி நரேகா ஸ்கீமே ஃபெயிலியர் ஸ்கீமு. அதுல ஒழுங்கா மக்களுக்கு காசு போறதில்ல. அந்த ஸ்கீமே வேணாம், உனக்கு காசு குடுக்க முடியாது அப்படின்னா, அதான் பாலிசி கட். பாலிசிய கட் பண்ணி விட்டுர்றாங்க. ஸோ அந்த 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 ஒரு பாலிசி வருது. அந்த கட் அந்த ஸ்கீம் வருது. அந்த ஸ்கீம்க்கே காசு வேணாம். அந்த ஸ்கீமே கேன்சல் பண்ணி விடுது. அதான் வந்து பாலிசி கட் மோஷன் அப்படிங்கிறது. இந்த பாலிசி கட் மோஷன் இப்ப வந்து ஒரு ஸ்கீம் மாரியோ, இல்ல ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருந்தோ காசு கேட்குறாங்க. ம். அது வந்து ஃபுல்லா காசு குடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. இது ஒரு கன்வென்ஷன். இதுதான் அன்ரிட்டன் ரூல்ஸ். இதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறது சரியான ரீசனே இல்ல. அதாவது ஃபுல்லா அந்த இதே வேணாம் அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணிருவாங்க அப்படின்னா, ரூ. 1க்கு குறைச்சிருவாங்க. நீ கேட்ட 75,000 கோடி தர முடியாது. ரூ. 1 வேணா தரேன். ரூ. 1 குடுத்துருவாங்க. அவ்வளவுதான். அதாவது இது எதுக்குன்னா இம்ப்ளிமெண்ட் ஆகுறது. அப்படியே ஒரு பாலிசிய வந்து வேணான்னு சொல்ல வேணாம். வேணான்னு சொல்றதுக்கு ரூ. 1 வச்சு பாஸ் பண்ணிருவாங்க. அந்த மாரி சிம்பிளா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு இத வந்து கேன்சல் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதுக்காக வெறும் ரூ. 1 இது இது இருக்கு. நடைமுறையில இருக்கு. ஒரு பாலிசி அப்படியே கேன்சல் பண்ணணும் அப்படின்னா, அப்படியே கேன்சல் பண்ணாம ஒரே ரூ. 1 அந்த பாலிசிக்கு குடுப்பாங்க. அப்படின்னா இது என்ன? கேன்சல் பண்ற அர்த்தம் தான். அதான் வந்து பாலிசி கட் மோஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்க்கு லோக்சபா அடுத்த எலக்ஷன் வருது. புது லோக்சபா மெம்பர்ஸ் வர வரைக்கும் ஒரு வயசான இருக்கிற ஓல்டஸ்ட் மெம்பர் இருக்காரு. எதுக்கு இருக்காரு? அவரு அவசியமே இல்ல. இருக்கணும்னு அவசியமே இல்ல. புதுசா வரவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஸ்பீக்கர் எலக்ஷன் நடத்திட்டு போறதுக்காக அவர் இருக்காரு. ஆனா இந்த நடுவுல கேப்ல எதுக்கு அவர் இருக்காரு அப்படின்னா, ஒரு அமைப்பு இருக்கு லோக்சபா அப்படிங்கிற ஒரு லெஜிஸ்லேட்டிவ் பாடி. அது இல்லாம இருக்கக்கூடாதுல்ல. அது இப்ப இந்த நாட்டுல இல்லவே இல்ல. அதுல அட்லீஸ்ட் ஒரு மெம்பராவது இருக்கணும்ல. அதுக்காக இருந்தது தான். அன்ரிட்டன் ரூல்ஸ். கன்வென்ஷன் மூலியமா. அதே மாரி இது ஒரு கன்வென்ஷன் தான். அப்படியே அந்த ஸ்கீம வந்து ஃபுல்லா எலிமினேட் ஆகாம ரூ. 1க்கு குறைச்சு விட்டுறது. எக்கனாமிக் கட் மோஷன். எக்கனாமிக் கட் மோஷன் ரொம்ப முக்கியம். எக்கனாமிக் கட் மோஷன் அப்படின்னா, இப்ப வந்து அதே எம்ஜி நரேகா ஸ்கீம்க்கு 75,000 கோடி கேட்குறாங்க. அட 75,000 கோடி தர முடியாதுப்பா. 25,000 கோடி குறைச்சுக்கோ. குறைச்சு 50,000 கோடி வாங்கிக்கோ. எக்கனாமிக்கா கட் பண்றது. ஒரு ஒரு பாலிசில இருக்கக்கூடிய இப்ப 6,000 கோடி கேட்டாங்கன்னா, 4,000 கோடி குடுக்குறது. கேட்டது மொத்தத்தையும் குடுத்தாங்க அப்படின்னா, அது ஒண்ணும் பிரச்சனையே இல்ல. அது வந்து கேட்டது மொத்தத்தையும் குடுத்துட்டாங்கன்னு அர்த்தம். டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸ்ல மொத்தமா அந்த ஸ்கீம் குடுத்துட்டாங்க. அது பிரச்சனை இல்ல. அது குறைச்சாங்கன்னா தான் இந்த பிரச்சனைலாம். ஃபுல்லாத்தையும் அந்த பாலிசியே கேன்சல் பண்ணி ரூ. 1 தான் குடுக்க முடியும் அப்படின்னு ஆக்கிட்டாங்க அப்படின்னா, அது பாலிசி கட் மோஷன். எக்கனாமிக் கட் மோஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அ எ 75,000 கோடி கேட்கறாங்க. ஒரு 20,000 குறைச்சு ஒரு 50,000 கோடி இருக்கிறது தான் எக்கனாமிக் கட் மோஷன். அதான் வந்து தேவைக்கு குறைவான நிதி வழங்குதல்.
செயல் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தல். இதான் வந்து செயல் திட்டத்திற்கே எதிர்ப்பு. அந்த பாலிசியே நீ போட வேணாம் அப்படிங்கிறது தான் பாலிசி கட் மோஷன். எக்கனாமிக் கட் மோஷன் அப்படிங்கிறது தேவைக்கு குறைவான நிதிய வழங்கியிருக்குது. இன்னொன்னு இதுவும் முக்கியம். டோக்கன் கட் மோஷன் அப்படிங்கிறது, இதெல்லாம் ஏன் இருக்கு அப்படிங்கிறத நீங்க வெளிப்படையா புரிஞ்சுக்கணும். டைரக்ட்டா பார்லிமென்ட்ல இதுக்கான காரணங்கள் குடுக்கல. டோக்கன் கட் மோஷன்னா என்னன்னா சிம்பிள். 75,000 கோடி 75,000 கோடின்னு குடுக்குறேன்ப்பா. 75,000 கோடின்னு குடுக்குறேன். ஆனா அது முழுசா குடுக்க வேணாம். அது முழுசா 75,000 கோடி குடுக்குறதுக்கு, அந்த 75,000த்துல ரூ. 100 மட்டும் கம்மி பண்ணிக்கிறாங்க. 75,000 கோடியில ரூ. 100 மட்டும் கம்மி பண்ணா, அந்த 74,000 சில்ற கோடி. கரெக்ட்டா? ஒரு ரூ. 100 இது எதுக்கு ஒரு ரூ. 100 கம்மி பண்ணா என்ன? கம்மி பண்ணலன்னா என்ன? ரூ. 100 கம்மி பண்ணி குடுக்குறது தான் டோக்கன் கட் மோஷன். ஒரு 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 இதுக்காக. அவங்க கேட்ட மொத்தத்தையும் குடுக்கல. ஒரு ரூ. 100 நம்ம கம்மி பண்ணி குடுத்தோம் அப்படிங்கிறதுக்காக இருக்கிறது தான் டோக்கன் கட் மோஷன். சிம்பிள். இந்த கட் மோஷன் அப்படிங்கிறது பெயர்லயே இருக்குது. கட் மோஷன் அப்படிங்கிறது நிதி வழங்குறதுல குறைச்சு வழங்குறது. அதான் வந்து கட் மோஷன். கேட்ட காச அப்படியே குடுத்துறது அது தனி. அது விட்டுருங்க. மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்கன்னா, கேட்ட காசுல இருந்து ரூ. 100 கம்மி பண்ணி குடுப்பாங்க. கேட்ட காசுல இருந்து ரூ. 100 கம்மி பண்ணி குடுப்பாங்க. அதான் டோக்கன் கட் மோஷன். ஒரு டோக்கனா ஒரு ரூ. 100 கம்மி பண்றது. கேட்ட காசு குடுக்காம ஒரு ரூ. 100 கம்மி பண்ணி குடுக்குறது. பாலிசி கட் மோஷன். அந்த பாலிசியே வேணாம். அத அப்படியே தூக்கிட்டு போறதுக்கு ரூ. 1 மட்டும் குடுக்குறது. 75,000 கோடி கேட்ட இடத்துல ரூ. 1 மட்டும் குடுக்குறது பாலிசி கட் மோஷன். எக்கனாமிக் கட் மோஷன் அப்படின்னா 75,000 கோடிங்கிறத ஒரு 25,000 கோடி, ஒரு 30,000 கோடி கம்மி பண்ணி குடுக்குறது தான் எக்கனாமிக் கட் மோஷன். இந்த 3 மோஷனும் என்ன ஆகும்? டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸ். நம்ம பார்த்தோம் இல்லையா? இந்த 4வது ஸ்டேஜ்ல ஒரு ஸ்கீமுக்கும் ஒரு இதுக்கும் இவ்வளோ காசு வேணும்னு கேட்டு வருவாங்க இல்லையா? அவங்களுக்கு கம்மி பண்ணி குடுக்குறது தான் இந்த டிமாண்ட் ஆன் கிராண்ட்ஸ் அப்படிங்கிறது. ஸோ வோட்டிங் ஆன் டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸ். லோக்சபா டேக்ஸ் அப் வோட்டிங் ஃபார் டிமாண்ட்ஸ் ஆஃப் கிராண்ட். மக்களவை மானியங்களுக்கான கோரிக்கைகளை வாக்களிக்கின்றன. லோக்சபா வந்து இந்த டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸை எடுத்துக்கும். இந்த இடத்துல ராஜ்யசபாக்கு பேச்சே கிடையாது. ராஜ்யசபா வந்து டிமாண்ட் ஆஃப் கிராண்ட்ஸ்ல எந்த விதமான பில்லும் பாஸ் பண்ண முடியாது. எந்த விதமான கருத்தும் தெரிவிக்க முடியாது. டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் லோக்சபால நடந்து லோக்சபாலயே முடிஞ்சிடும். மினிஸ்ட்ரி ஒரு மினிஸ்ட்ரி வைஸா பிரசன்ட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி, ஃபர்ஸ்ட் ஹோம் மினிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் ரோடு அண்ட் ஹைவேஸ் மினிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் எம்எஸ்எம்இ மினிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு ஒரு மினிஸ்ட்ரிக்கு ரிலேட்டடா வந்து இந்த டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணுவாங்க. ஈச் டிமாண்டும் தனித்தனியா செப்பரேட்டா ஓட் பண்ணுவாங்க. தனித்தனியா ஓட்டட் செப்பரேட்லி. எக்ஸ்க்ளூசிவ் பவர் லோக்சபாக்கு மட்டும் தான். எக்ஸ்க்ளூசிவ் பவர். வேற யாருக்கும் பவரே இல்ல. லோக்சபா, ராஜ்யசபாக்கு பவரே கிடையாது. எக்ஸ்க்ளூசிவ் பவர் வோட் ஆன் டிமாண்ட் வந்து லோக்சபா தான். மானியங்களுக்கான கோரிக்கைகளுக்கு வாக்களித்தல் அப்படிங்கிறது இதோட தமிழ். வோட்டிங் ஆன் டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸ் அப்படிங்கிறது மாநிலங்களுக்கான கோரிக்கைகளுக்கு வாக்களித்தல் அப்படிங்கிறது பேர் வரும். ஸோ அவ்வளோதான் சிம்பிள் இல்லையா? வோட்டிங் ஆன் டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸ் புரிஞ்சிருச்சு. நிறையா பேர் இதில் கன்ஃபியூஸ் ஆவாங்க. நீங்க தனியா புக் எடுத்து படிச்சீங்கன்னா உங்களுக்கு இது புரியாது. ஒரு 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 அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும்ல. ஒரு ஒரு அட்லீஸ்ட் ஒரு ரீசன் இருக்கணும்ல. ஒரு லாஜிக் இருக்கணும்ல. யோசிப்பீங்க. பாலிசிய அப்படியே கட் பண்ணி அனுப்புறதுக்கு எதுக்கு ரூ. 1 குறைக்கிறாங்க? ரெட்யூஸ்டு டூ ரூப்பீஸ் 1ன்னு வரும். ரெட்யூஸ்டு டூ ரூப்பீஸ் எதுக்கு ரெட்யூஸ்டு டூ ரூப்பீஸ் 1ன்னு வைக்கிறதுக்கு அவசியம் என்ன? இதான் காரணம். ஒரு மினிஸ்ட்ரியில இருந்து கேட்கறாங்க. அட காசே தர முடியாது போடா அப்படிங்கிறது சொல்றதுக்கு ரூ. 1 தராங்க. ஆனா இது அதை விட அசிங்கம் தான் இல்லையா? மொத்தமா போடான்னு சொல்றத விட ரூ. 1 குடுத்து அனுப்புறது வந்து அதை விட அசிங்கம் தான். ஆனா ஒரு பாலிசிய வந்து நம்ம முழுசா இது பண்ணல. ரூ. 1 குடுத்து அனுப்புறாங்க. அதான் பாலிசி கட் மோஷன். குடுத்த காசு அப்படியே அவன் கேட்டதுமே எடுத்து குடுத்துற வேணாம். ரூ. 100 கம்மி பண்ணி குடுப்பான். அந்த ரூ. 100ல ஒண்ணும் ஆகப் போறதில்ல. ஆனா ரூ. 100 கம்மி பண்ணி குடுக்கறது தான் டோக்கன் கட் மோஷன். அதுக்கப்புறம் எக்கனாமிக் கட் மோஷன் அப்படிங்கிறது அது ஒரு அளவுக்கு லாஜிக்கலா இருக்கு இல்லையா? ரூ. 10,000 கோடி குடுத்த இடத்துல ரூ. 10,000 குடுக்க முடியாது. அதனால ரூ. 8,000 குடுக்குறாங்க. அது ஒரு லாஜிக் இருக்கு. இது 2 லாஜிக் இல்லன்னு நெனச்சுக்காதீங்க. இதான் ஆக்சுவலா பின்னாடி இருக்கக்கூடிய லாஜிக். மொத்தமா டெலீட் பண்ண வேணாங்கிற ஒரு லாஜிக்கும், கேட்ட காச மொத்தமா குடுத்துற வேணாம் அப்படிங்கிற ஒரு லாஜிக்கும் தான் இது. ரூ. 100க்கு மேலலாம் டோக்கன் கட்ல கம்மி பண்ண மாட்டாங்க. சரிங்களா? ரூ. 100க்கு மேல ஒரு ரூ. 1,000 ரூ. 500 கம்மி பண்ணாலே அது எக்கனாமிக் கட்ல போயிரும். ரூ. 100 தான் டோக்கன் கட்னா. பாலிசி கட் அப்படின்னா வந்து ரூ. 1 ஆக்கி விடுறது. அவ்வளவுதான். அப்புறம் அடுத்தது வந்து அப்ராப்ரியேஷன் பில். ஓகேவா? 5வது ஸ்டேஜ். அப்ராப்ரியேஷன் பில் ஸ்டேஜ் வந்துருச்சு அப்படின்னா, நோ மனி ஷால் பி வித்ட்ரான் ஃப்ரம் த கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா எக்ஸெப்ட் அண்டர் அப்ராப்ரியேஷன் மேட் பில். நான் சொன்னேன் இல்லையா? ஆர்டிகல் 266 கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியால இருக்க காச எடுத்து தான் இனி கவர்ன்மெண்ட் வந்து ஸ்கீம்ஸ் எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதுலேருந்து சும்மா காசு எடுத்துற முடியாது. பார்லிமென்ட் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் பண்ணணும். பார்லிமென்ட் கிட்ட பர்மிஷன் அப்படிங்கிறது ஒரு லா மூலியமா, ஒரு பில் மூலியமா. பில் தானே லா ஆகும். ஆக்ட் ஆகும்ல. ஆக்ட் தான் வந்து லா. ஓகேங்களா? பில் தான் சட்டம். லானா சட்டம். பில் தான் வந்து சட்டமா மாறப்போகுது. அப்போ ஒரு பில் மூலியமா அந்த பில் பாஸ் ஆகணும். அதான் வந்து அப்ராப்ரியேஷன் பில். அப்ராப்ரியேஷன் பில் போடாம அது வந்து ரூ. 1 கூட எடுக்க முடியாது. அடுத்தது வோட் ஆன் அக்கவுண்ட். இது ஒரு டேர்ம்ங்க. நம்ம இங்க பார்த்திருக்க மாட்டீங்க. வோட் ஆன் அக்கவுண்ட் பார்த்திருக்க மாட்டீங்க. பட்ஜெட் அப்போ ஒரு வோட் ஆன் அக்கவுண்ட்ங்கிற ஒரு விஷயம் நடக்கும். பட்ஜெட் மீதான இடைக்கால அனுமதி. தமிழ்ல படிச்சா ரொம்ப ஈஸியா இருக்கும். பட்ஜெட் மீதான இடைக்கால அனுமதி, கிராண்ட் இன் அட்வான்ஸ் முன்தொகை. இத அப்படியே பார்த்துட்டீங்கன்னா புரிஞ்சிரும். இதே வந்து ஒருவேளை இங்கிலீஷ்ல வோட் ஆன் அக்கவுண்ட்ன்னு பார்த்தா நிறைய பேத்துக்கு புரிஞ்சிருக்காது.
சிம்பிள். இப்போ வந்து 5 வருஷத்துக்கு ஒருக்கா எலக்ஷன் நடக்குது. வருஷம் பட்ஜெட் பாஸ் பண்றாங்க. இந்த 5வது வருஷம் எலக்ஷன் நடக்குது. அடுத்த வருஷம் புது கவர்ன்மெண்ட் வரப்போகுது. அந்த வருஷம் இப்போ ஒரு கவர்ன்மெண்ட் வந்து ஃபுல் பட்ஜெட்ட பாஸ் பண்ணிட்டு போயிடுறான். ஓகேவா? அடுத்த ஒரு வேள ஆட்சி வந்து வேற ஒரு ஆட்சி மாறிருது. புரியுதா? வேற ஒரு ஆட்சி மாறுச்சு அப்டின்னா, வந்தவங்க மறுபடியும் பட்ஜெட்ட ஃபுல்லா பாஸ் பண்ணுவாங்க. எதுக்கு 2 வேல? எதுக்கு ரிசோர்ஸஸ் வேஸ்ட் பண்ணணும்? டைம வேஸ்ட் பண்ணணும்? அதனால எலக்ஷன் இயர் அப்போ, இந்த வருஷம் எலக்ஷன் நடக்க போகுது. யார் ஜெயிக்கிறாங்கங்கிறது அடுத்த பட்சம். எலக்ஷன் இயர் அப்போ என்ன பண்ணுங்க அப்டின்னா, 3 மாசத்துக்கு மட்டும் 3 மாசத்துக்கு மட்டும் பட்ஜெட்ட பாஸ் பண்ணுங்க. 3 மாசத்துக்கு எவ்வளோ தேவையோ அது பட்ஜெட் பாஸ் பண்ணுங்க. இல்ல 3 மாசத்துக்கு தேவையான பட்ஜெட் பாஸ் பண்ண முடியல அப்டின்னா, 3 மாசத்துக்கு கவர்ன்மெண்ட் ரன் பண்ணணும் இல்லையா? பட்ஜெட் இல்லாம. அப்ப அது கவர்ன்மெண்ட் ரன் பண்றதுக்கு எவ்வளோ காசு வேணுமோ, அந்த காச வந்து முன்னாடியே வாங்கிக்கோங்க. அதான் முன்தொகையா கொஞ்சம் காசு வாங்கிக்கோங்க. அத வச்சு அட்லீஸ்ட் ஒரு 3 மாசத்துக்கு கவர்ன்மெண்ட் ரன் பண்றதுக்கு காசு வந்து வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் புது கவர்ன்மெண்ட் வந்த பின்னாடி, ஒருவேளை நீங்களே ஆட்சியில இருந்தீங்க அப்டின்னா, அந்த 6,000 கோடி அதாவது அந்த முன்தொகை எவ்வளோ வாங்குனீங்களோ அது கணக்கு காட்டுங்க. வேற ஒரு கவர்ன்மெண்ட் வந்தாங்க அப்டின்னா, நீங்க எவ்வளோ செலவு பண்ணீங்கன்னு கணக்கா அடுத்த கவர்ன்மெண்ட்க்கு சொல்லிட்டு போங்க. சிம்பிள். இதுதான் வோட் ஆன் அக்கவுண்ட். பட்ஜெட் மீதான இடைக்கால அனுமதி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, வோட் ஆன் அக்கவுண்ட் அப்படிங்கிறது சிம்பிள் தான். ஒரு வருஷமும் பட்ஜெட் பாஸ் ஆகுது. 5 வருஷத்துக்கு ஒருக்கா எலக்ஷன் நடக்குது. எலக்ஷன் இயர் அன்னைக்கு நடக்கிறது தான் வோட் ஆன் அக்கவுண்ட். அன்னைக்கு ஃபுல் பட்ஜெட்ட பாஸ் பண்ண தேவையில்ல. ஒருவேள ஆட்சி மாறுச்சு அப்படின்னா, வந்தவன் மறுபடியும் கலைச்சு தான் பண்ணுவான் இல்லையா? அவங்களோட போர்ட்ஃபோலியோவே வேற. அவங்க புது மினிஸ்ட்ரி ஓப்பன் பண்ணுவாங்க. டிபார்ட்மெண்ட். இல்ல பிரைம் மினிஸ்டர டிபெண்ட் பண்ணி தானே போர்ட்ஃபோலியோ அமைச்சகம் இருக்கு. பிரைம் மினிஸ்டர் இறந்து போயிட்டாலோ, பிரைம் மினிஸ்டர் வேக்கன்ட் ஆனாலோ, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டரே அந்த பாடியே கேன்சல் ஆயிரும். மறுபடியும் வந்த புது பிரைம் மினிஸ்டர் மறுபடியும் புது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் உருவாக்கணும். அப்போ புது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டருக்கு ஏத்த மாரி பட்ஜெட் போடணும். எதுக்கு இந்த 2 வேல? அதனால எலக்ஷன் இயர் அன்னைக்கு வோட் ஆன் அக்கவுண்ட். ஒரு 3 மாசத்துக்கு தேவையான காச முன்னாடியே வாங்கிருங்க. அதுக்கு செலவு பண்ணுங்க. அதோட கணக்க நீங்க ஒரு வேள ஜெயிச்சிட்டீங்க அப்டின்னா, அடுத்த பட்ஜெட்ல சொல்லி நீங்களே பண்ணிக்கோங்க. ஒருவேள தோத்துட்டீங்க அப்டின்னா, அடுத்த கவர்ன்மென்ட்க்கு என்ன செலவு பண்ணீங்க அப்டிங்கிறத அந்த பட்ஜெட்க்கு அந்த அந்த கவர்ன்மென்ட்ட சொல்லிருங்க. அப்டிங்கிறது தான் வோட் ஆன் அக்கவுண்ட். அதனால தான் முன்தொகை அப்டிங்கிறது கிராண்ட் இன் அட்வான்ஸ் அப்டிங்கிறது வோட் ஆன் அக்கவுண்ட்ல வரும். லாஸ்ட்டா வந்து ஃபைனான்ஸ் பில்ல பாஸ் பண்ணா சொல்லி முடிஞ்சுச்சு. பட்ஜெட் பில் வந்து பாஸ் ஆயிடுச்சு. ஃபினான்ஷியல் ப்ரொபோசல் ஆஃப் த கவர்ன்மென்ட். அரசாங்கத்தின் நிதி திட்டம். லீகலைஸ் இன்கம் சைட் ஆஃப் த பட்ஜெட். ஸோ அவங்களுக்கு இன்கம் ஃபினான்ஸ் பில் பாஸ் பண்றதுலருந்து கவர்ன்மென்ட்க்கு இன்கமும் பார்த்தீங்க அப்டின்னா லீகலைஸ் ஆன மாரி தான். ஸோ பாஸ் ஆன மாரி. கடைசியா ஃபினான்ஸ் பில் பாஸ் பண்ணணும். அப்ராப்ரியேஷன் பில் அப்படிங்கிறது வந்து காசு எடுக்கிறதுக்கு. ஃபினான்ஸ் பில் அப்படிங்கிறது இந்த பட்ஜெட்ட பாஸ் பண்றதுக்கு. இந்த பில் தான் ரொம்ப முக்கியம். இது பாஸ் ஆனா தான் பட்ஜெட் பாஸ் ஆச்சுன்னு அர்த்தம். இந்த ஒரு வேள பாஸ் ஆகல அப்படின்னா கவர்ன்மென்ட்டே டிஃபீட் ஆயிரும். ஏன்னா இது ஒரு மனி பில். லோக்சபா மட்டும் தான் இத பாஸ் பண்ணும். இது என்ன பண்ணுவாங்க, பட்ஜெட்ட ராஜ்யசபாக்கு அனுப்புவாங்க. ஒரு 14 டேஸ் அவங்களுக்கு டைம் இருக்கு. அப்ப அந்த 14 டேஸ்க்குள்ள அந்த பட்ஜெட் அப்படியே மேலோட்டமா பார்ப்பாங்க. ஏதாச்சும் ரெக்கமெண்டேஷன் சொல்லணும் அப்படின்னா ரெக்கமெண்டேஷன் சொல்லலாம். 14 நாளுக்கு முன்னாடியே அவங்க ரெக்கமெண்டேஷன் சொல்லியும் அனுப்பிச்சிடலாம். ரெக்கமெண்டேஷன் இல்லன்னு சொல்லியும் திருப்பி அனுப்பலாம். 14 நாள் வரைக்கும் அவங்க ரெக்கமெண்டேஷனும் சொல்ல திருப்பியும் அனுப்பல அப்படின்னா, கன்சிடர் ராஜ்யசபா ஹவுஸ் ஹஸ் பாஸ்ட் இட். அது ராஜ்யசபா பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு லோக்சபா முடிவு எடுத்துட்டு, லோக்சபா என்ன பண்ணும் அப்படின்னா, அது பிரசிடென்ட்க்கு அனுப்பிச்சிரும். பிரசிடென்ட் சைன் போட்ட உடனே அது பட்ஜெட் வந்து தாக்கல் செய்யப்பட்டதா அறிவிக்கப்படும். இப்போ பார்லிமென்ட்ல வந்து முக்கியமான பட்ஜெட் வந்து முடிச்சிட்டோம். சரிங்களா? அடுத்ததா பார்லிமென்ட்ல நெறைய மோஷன்ஸ் இருக்கு. சரிங்களா? தீர்மானங்கள், நெறைய டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மோஷன்ஸ் இருக்கு. அதுல சில இம்பார்ட்டன்ட் மோஷன்ஸ் என்னெல்லாம் இருக்கு? தீர்மானங்கள் அப்படிங்கிறதெல்லாம் என்னென்ன இருக்கு? அப்படிங்கிறத பார்க்கலாம். இதெல்லாம் என்ன அப்படின்னா, இந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுச்சு அப்படின்னா, இதுக்கு உண்டான பெனிஃபிட்ஸ் இருக்கும். இப்ப பிரிவிலேஜ் மோஷன நிறைவேற்றிட்டீங்க அப்படின்னா, அதுக்கு உண்டான மோஷன்ஸ் இருக்கு. சிறப்புரிமை தீர்மானம். இட் இஸ் கன்சர்ன்ட் வித் த பிரீச் ஆஃப் பார்லிமெண்டரி பிரிவிலேஜஸ் பை மினிஸ்டர். இந்த தீர்மானம் நிறைவேற்றப்படும். ஒரு மினிஸ்டர் இருக்காரு. சரிங்களா? ஒரு மினிஸ்டருக்கு தான் இது பிரிவிலேஜ் மோஷன். மெம்பருக்கு கிடையாது. மெம்பருக்கு அது வேற. ஒரு மினிஸ்டர் என்ன பண்றாருன்னா, அவருக்கு சில பிரிவிலேஜஸ் குடுப்பாங்க. அவருக்கு சில சிறப்புரிமை இருக்கும். ஏதாவது ஒரு கேஸ் நடக்குது. கோர்ட்ல கேஸ் நடக்குது. அந்த கோர்ட்ல அந்த மினிஸ்டரோட பேர் அடிபடுது. சரிங்களா? அந்த மினிஸ்டரோட பேர் அடிபடுது. கோர்ட்ல சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட் ஜட்ஜுக்குலாம் ரொம்ப அதிக பவர் இருக்கு. அவங்க ஒரு மினிஸ்டர வந்து சம்மன் பண்றாங்க. நீ வந்து இங்க ஆஜராகுன்னு சொல்றாங்க. ஆனா அந்த டைம்ல அந்த மினிஸ்டர் ஒரு கூட்டத்துல இருக்காரு. பார்லிமென்ட் செஷன்ல இருக்காரு அப்படின்னா, அந்த பார்லிமென்ட் செஷன் முடியிற வரைக்கும் அவர் அந்த கோர்ட்டுக்கு போக வேண்டாம். அவருக்கு சிறப்புரிமை இருக்கு. ஒரு மினிஸ்டர் இருக்காரு. அந்த மினிஸ்டர் கொலையே பண்ணட்டும், கொலை பண்ணட்டும், ரேப் பண்ணட்டும், என்ன வேணா பண்ணியிருக்கட்டும். ஆனா அந்த மினிஸ்டர அந்த பார்லிமென்ட் வளாகத்துக்குள்ள அரெஸ்ட் பண்ண முடியாது. அவருக்கு சிறப்புரிமை இருக்கு. இதெல்லாம் தான் அவரோட பிரிவிலேஜஸ். அப்போ ஒரு சிறப்புரிமை தீர்மானம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த பிரிவிலேஜஸ அவர் ஒரு வேள மிஸ்யூஸ் பண்ணிட்டாருன்னு வைங்க. இந்த அவர் குடுக்கப்பட்ட பிரிவிலேஜஸ அவர் ஒரு வேள மிஸ்யூஸ் பண்ணிட்டார். சிறப்புரிமைய மிஸ்யூஸ் பண்ணிட்டார் அப்படின்னா, அவருக்கு மேல ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படும். அதுதான் சிறப்புரிமை தீர்மானம். பிரிவிலேஜ் மோஷன் அப்படிங்கிறது. ஒருவேள இன் கேஸ் ஹி பிரீச்ட் ஹிஸ் பிரிவிலேஜ், தென் இந்த
ப்ரிவிலேஜ் மோஷன் அப்படிங்கிறது அவருக்கு எகெயின்ஸ்டா வந்து பாஸ் பண்ணப்படும். இது யாருக்கு எதிரா இருக்குங்க? மினிஸ்டருக்கு எதிரா தான் இருக்கு. இப்ப மினிஸ்டருக்கு எதிரா இருக்கு அப்படிங்கிறனால மினிஸ்டருக்கு மட்டும் தான் சிறப்புரிமை ப்ரிவிலேஜஸ் இருக்கா அப்படிங்கிறது இல்ல. மினிஸ்டருக்கு மட்டும் இல்ல. சாதா எம்பிக்கும் இருக்கு. ப்ரிவிலேஜஸ் இருக்கு. ஆனா இந்த ப்ரிவிலேஜ் மோஷன் அப்படிங்கிறது மினிஸ்டருக்கு எதிரா பாஸ் பண்ணப்படுது. அதே மாதிரி காலிங் அட்டென்ஷன் மோஷன் இது ஒரு முக்கியமான ஒரு தீர்மானம். திடீர்னு பார்லிமெண்ட் வந்து ஒரு கூட்டத்தொடர் வந்து நடந்துட்டு இருக்கு. சரிங்களா? திடீர்னு நடந்துட்டு இருக்கும்போது அவங்களோட அஜெண்டாலாம் இருக்கும். ஷெட்யூல் போட்டு வச்சிருவாங்க. அடுத்தடுத்து என்ன நடக்கும் எல்லாத்தையும் போட்டு அதுபடி போயிட்டு இருக்கும். திடீர்னு இது ஒரு முக்கியமான விஷயம். இப்ப திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா, கள்ளக்குறிச்சியில வந்து ஒரு அசம்பாவிதம் நடந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம உடனே டிஸ்கஸ் பண்ணணும் இத பத்தி. இல்ல திடீர்னு ஒரு பேண்டமிக் டைம் இந்த விஷயத்த பத்தி உடனே டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு தீர்மானம் நிறைவேற்றினாங்க அப்படின்னா, 2 டேஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா, அத தான் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதுதான் காலிங் அட்டென்ஷன் மோஷன். கவன ஈர்ப்பு தீர்மானம் அப்படிங்கிறது பார்லிமெண்ட்ல ஒரு மெம்பரால இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஒரு மெம்பரால இன்ட்ரோடியூஸ் பண்ணப்படும். அது வந்து எதுக்கு அப்படின்னா, அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய மினிஸ்டரோட கவனத்தை ஈர்க்கறதுக்காக. அதனால தான் அது காலிங் அட்டென்ஷன் மோஷன். அப்போ உடனே அந்த மினிஸ்டர் வந்து அவருக்கு பதில் சொல்லணும். அது சாதா எந்த மெம்பர் வேணா இருக்கலாம். ரூலிங் பார்ட்டியாவும் இருக்கலாம். அப்போசிஷன் பார்ட்டியாவும் இருக்கலாம். ஒருத்தரோட கவனத்தை ஈர்க்கணும் அப்படிங்கிறது தான் காலிங் அட்டென்ஷன். காலிங் அட்டென்ஷன் மோஷன் பார்லிமெண்ட்ல எதுக்கு பாஸ் பண்றாங்க? ஒருத்தரோட கவனம் அப்படிங்கிறது அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய அந்த மினிஸ்டரோட கவனத்தை ஈர்க்கறதுக்காக பாஸ் பண்றது தான் இந்த காலிங் அட்டென்ஷன் மோஷன் அப்படிங்கிறது. அட்ஜார்ன்மென்ட் மோஷன் இது உங்களுக்கு தெரியும். இல்லையா? நம்ம ஆல்ரெடி பிரசிடென்ட்ட பத்தி பார்க்கும்போது, பார்லிமெண்ட்ட பத்தி பார்க்கும்போது, இந்த அட்ஜார்ன்மென்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்த்தோம். அட்ஜார்ன்மென்ட் அப்படிங்கிறது ஒண்ணும் இல்ல. நடுவுல ஒரு கூட்டத்தொடர நிறுத்தணும் அப்படின்னா அது அட்ஜார்ன்மென்ட். அட்ஜார்ன்மென்ட் சைன் டே அப்படின்னா நடுவுல ஒரு கூட்டத்தொடர நிறுத்தணும். காலவரையின்றி நிறுத்தணும் அப்படின்னா அட்ஜார்ன்மென்ட் சைன் டே. இல்ல ஒரு 2 நாளைக்கு நிறுத்தணும், 1 வாரத்துக்கு நிறுத்தணும் அப்படின்னா அட்ஜார்ன்மென்ட். It is introduced in the parliament to draw attention of the house to definite matter of public urgent importance. ஸோ இதுவே ஒரு மோஷனா பாஸ் பண்ணாங்க அப்படின்னா, ஒரு தீர்மானமா பாஸ் பண்ணாங்க அப்படின்னா, அட்ஜார்ன்மென்ட் பண்றதுக்கு யாருக்கு பவர் இருக்கு? ஸ்பீக்கருக்கு தான் பவர் இருக்கு. அட்ஜார்ன்மென்ட் சைன் டேயும் ஸ்பீக்கருக்கு தான் பவர் இருக்கு. இதுவே அட்ஜார்ன்மென்ட்ட வந்து ஒரு தீர்மானமா பாஸ் பண்ணாங்க அப்படின்னா வந்து, ஒரு அர்ஜென்ட் பப்ளிக் இம்பார்ட்டன்ஸோட அட்டென்ஷன் வந்து மொத்த பார்லிமெண்ட்டையும் ஈர்க்கிறது. இதே காலிங் அட்டென்ஷன் மோஷன்ல ஒரு அர்ஜென்ட் பப்ளிக் இம்பார்ட்டன்ஸா ஒரு மினிஸ்டரோட கவனத்தை ஈர்க்கிறது. அட்ஜார்ன்மென்ட் மோஷன் ஒரு அர்ஜென்ட் இம்பார்ட்டன்ட் வந்து மொத்த பார்லிமெண்ட்டையும் அத வந்து ஈர்க்கிறது. அதான் வந்து அட்ஜார்ன்மென்ட் மோஷன் அப்படிங்கிறது. இப்போ வந்து கோவிட் டைம்ல வந்து இது ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஒரு பப்ளிக் இம்பார்ட்டன்ட்டான எமர்ஜென்சி சிச்சுவேஷன். இப்ப நம்ம ஒரு மினிஸ்டர மட்டும் கூப்பிட்டா பத்தாது. ஹெல்த் மினிஸ்டர மட்டும் கூப்பிட்டு அவருக்கு மட்டும் அது பத்தாது இல்லையா? ஒட்டுமொத்த பார்லிமெண்டோட கவனத்தையும் ஈர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக பாஸ் பண்ணப்பட்டது தான் அட்ஜார்ன்மென்ட் மோஷன் அப்படிங்கிறது. நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் ஆர்டிகல் 75ல குறிப்பிட்டிருக்காங்க. நம்பிக்கையில்லா தீர்மானம். நம்பிக்கையில்லா தீர்மானம் அப்படிங்கிறது தான் நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன். இது ரொம்ப சிம்பிள் தான். இப்போ இருக்கக்கூடிய லோக்சபா வந்து இப்போ லோக்சபா ஆட்சியில இருக்கு. சரிங்களா? லோக்சபா ஆட்சியில இருக்கு. திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா, இருக்கக்கூடிய கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இல்லையா? பிரைம் மினிஸ்டரோட அந்த மந்திரி சபைக்கு எதிரா இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் பாஸ் பண்ணலாம். நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்பிக்கையில்லா தீர்மானம். இது ஒருவேளை பாஸ் ஆயிருச்சுன்னு வைங்க. இதுக்கு ஒரு 50% மேல மெஜாரிட்டி கூட நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் பாஸ் ஆயிருச்சு அப்படின்னா, இந்த கவர்ன்மென்ட்க்கு மெஜாரிட்டி இல்லன்னு அர்த்தம். ஏன்னா 50% பாஸ் ஆயிருச்சுல. 50% பாஸ் ஆயிருச்சுன்னா மெஜாரிட்டி இல்லன்னு அர்த்தம். நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன். கான்ஃபிடன்ஸ் மோஷன் அப்படிங்கிறது வந்து நம்பிக்கை தீர்மானம். நம்பிக்கை தீர்மானம் பாஸ் பண்றது வேற, நம்பிக்கை இல்லா தீர்மானம் வேற. நம்ம இந்தியால வந்து நம்பிக்கை தீர்மானம் இல்லவே இல்ல. நம்பிக்கை இல்லா தீர்மானம் மட்டும் தான் இருக்கு. இந்த கவர்ன்மெண்ட் மேல எங்களுக்கு 50% எங்களுக்கு வந்து நம்பிக்கை தீர்மானம் அப்படிங்கிற ஒரு இது வந்து பாஸ் பண்ணணும் அவசியமே கிடையாது. ஏன்னா கவர்ன்மெண்ட் இருக்கு அப்படின்னாலே 50% பீப்பிள் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னால தான் கவர்ன்மெண்ட்டே இருக்கு. அதனால நம்பிக்கை தீர்மானம் பாஸ் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஆனா நம்பிக்கையில்லா நடுவுல மேபி மாறலாம். நடுவுல சில பேருக்கு வந்து இந்த கவர்ன்மெண்ட் நடக்கிறது பிடிக்காம போலாம். அதனால நம்பிக்கையில்லா தீர்மானம் அப்படிங்கிறது வந்து நடுவுல. இப்போ இது வந்து லோக்சபால மட்டும் தான் பாஸ் பண்ண முடியும். ராஜ்யசபால பாஸ் பண்ண முடியாது. லோக்சபால ஒரு மெம்பரோ இல்ல யாரோ ஒருத்தர் மினிஸ்டரோ என்ன பண்ணுவாங்க, நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்து இனிஷியேட் பண்ணுவாங்க. அது ஸ்பீக்கர் அப்ரூவ் குடுத்துட்டாரு அப்படின்னா வோட்டிங்க்கு வரும். வோட்டிங்ல 50% பீப்பிள் வந்து நம்பிக்கையில்லா தீர்மானத்த பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் ஸ்டாண்ட் டிசொல்யூஷன். கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் உடனே ரிசைன் பண்ணிடணும். உங்க மேல நம்பிக்கை இல்ல அப்படிங்கிறதுக்காக கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் உடனே ரிசைன் பண்ணிடணும். கவர்ன்மெண்ட் மறுபடியும் மாற்றி அமைக்கப்படும். இந்த ஆர்டிகல் 75ல குறிப்பிட்டிருக்காங்க. நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் லோக்சபாக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்க்ளூசிவ் பவர். இது வந்து ராஜ்யசபாக்கு இல்லவே இல்ல. ராஜ்யசபால நம்பிக்கையில்லா தீர்மானம் பாஸ் பண்ண முடியாது. இல்லையா? எதுக்கு பண்றாங்க நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன்? அந்த சபைய கலைக்கிறதுக்கு தான். ராஜ்யசபாவ தான் கலைக்கவே முடியாது. அதனால ராஜ்யசபால நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் இல்லவே இல்ல. நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் எங்க இருக்கு? வெறும் லோக்சபால மட்டும் தான் இருக்கு. ஆர்டிகல் 75ல குறிப்பிட்டிருக்காங்க. க்ளோசியர் மோஷன்
இப்போ ஒரு விஷயம் இருக்குப்பா. இந்த கோவிட பத்தியே நம்ம 2 மாசமா டிஸ்கஸ் பண்ணிட்டோம். போதும். இதுக்கப்புறம் இத பத்தி எதுவும் டிஸ்கஸ் பண்ண வேணாம். எது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணோமோ, அத அப்படியே பாஸ் பண்ணிவிடு. அதுதான் குளோஷர் மோஷன். இந்த மோஷன் பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, விவாதத்தை முடிவுக்கு கொண்டு வரும். எத பத்தி விவாதம் பண்ணிட்டு இருக்கீங்களோ, அத முடிவுக்கு கொண்டு வந்துருங்க. கள்ளக்குறிச்சிய பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் 4 நாளா. போதும். அது வந்து முடிவுக்கு கொண்டு வாங்க அப்படிங்கிறது தான் குளோஷர் மோஷன். குளோஷர் மோஷன் அப்படிங்கிறது. அடுத்ததா மோஷன் ஆஃப் தேங்க்ஸ். இது என்ன அப்படின்னா, நன்றி தெரிவிக்கும் ஒரு தீர்மானம். இது மெயினா எப்போ வரும் அப்படின்னா வந்து, பிரசிடென்ட் என்ன பண்ணுவார் அப்படின்னா, வருடம் ஒரு 3 செஷன் நடக்கும் இல்லையா? 3 செஷன்ல ஃபர்ஸ்ட் செஷன் நடக்கும்போது, ஃபர்ஸ்ட் சபை, ஃபர்ஸ்ட் கூட்டத்தொடர்ல, ஃபர்ஸ்ட் கூட்டத்துல என்ன பண்ணுவாரு அப்படின்னா, பிரசிடென்ட் முன்னாடி நின்னு, அவரு தான் அந்த செஷன நடத்துவாரு. செஷன அட்ரஸ் பண்ணுவாரு. அவரு இந்த மோஷன் ஆஃப் தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு தேங்க்ஸ வந்து ஃபார்வர்ட் பண்ணுவாரு. அதாவது நன்றி தெரிவிக்கும் தீர்மானம்னு சொல்லிட்டு, இந்த வருஷம் கவர்ன்மெண்ட் என்னெல்லாம் பண்ணுச்சு அப்படிங்கிறத தெரிவிப்பாரு. அது வந்து கண்டிப்பா பாஸ் ஆகணும். அது பாஸ் ஆகல அப்படின்னாலும் கவர்ன்மெண்ட் வந்து ஃபெயில் ஆயிரும். ஏன்னா, ஒரு 50% கூட பாஸ் ஆகல அப்படின்னா, கவர்ன்மெண்ட் சப்போர்ட் இல்லன்னு அர்த்தம். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மோஷன் ஆஃப் தேங்க்ஸ் அப்படிங்கிறது. பிரசிடென்ட் ஒவ்வொரு வருஷமும் ஃபர்ஸ்ட் செஷன் அன்னைக்கு வந்து என்ன பண்ணுவாரு, அந்த கவர்ன்மெண்ட் லாஸ்ட் இயர் என்ன பண்ணுச்சு, இந்த வருஷம் என்ன பண்ண போகுது அப்படிங்கிறத படிச்சு காட்டுவாரு. அந்த படிச்சு காட்டுனது யார் எழுதி குடுப்பாங்க அப்படின்னா, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் எழுதி குடுப்பாங்க. இப்ப கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் எழுதி குடுத்தத வந்து கண்டிப்பா பாஸ் பண்ணி ஆகணும். அத கூட பாஸ் பண்றதுக்கு அவங்களுக்கு மெஜாரிட்டி இல்ல அப்படின்னா, அந்த கவர்ன்மெண்ட் ஸ்டாண்ட் டிஸ்குவாலிஃபைட். அப்ப கண்டிப்பா அது பாஸ் ஆயிரும். அதனால தான் பிரசிடென்ட் எப்பலாம் வருவாரு பார்த்துக்கோங்க. வருஷம் நடக்க ஃபர்ஸ்ட் செஷனோட ஃபர்ஸ்ட் அ சபைக்கு வந்து பிரசிடென்ட் தான் அட்ரஸ் பண்ணுவாரு. அதே மாரி ஒரு எலக்ஷன்ல நின்னு வராங்க. 5 வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு எலக்ஷன்ல நின்னு வர புது கவர்ன்மென்ட்டோட ஃபர்ஸ்ட் மீட்டிங்கும் பிரசிடென்ட் தான் அட்ரஸ் பண்ணுவாரு. இந்த 2த்தையும் பிரசிடென்ட் வந்து அட்ரஸ் பண்ணுவாரு. ஃபர்ஸ்ட் இயரோட ஃபர்ஸ்ட் செஷன், ஒரு புது கவர்ன்மென்ட் தேர்வாகி வருது இல்லையா? அதோட ஃபர்ஸ்ட் செஷன். இது 2த்தையும் வந்து பிரசிடென்ட் தான் வந்து அட்ரஸ் பண்ணுவாரு. இனி அடுத்ததா வந்து பார்லிமென்ட்ல இருக்கக்கூடிய இன்னும் அதர் பவர்ஸ் எல்லாம் பார்ப்போம். பார்லிமென்ட்ல இருக்கக்கூடிய சில அதிகாரங்கள், அதே மாரி லோக்சபாவுக்கும், ராஜ்யசபாவுக்கும் உள்ள வித்தியாசங்கள். இது எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா, இனி வரக்கூடிய அடுத்தடுத்த கிளாஸ்ல வந்து பார்க்கலாம். ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் இக்லாஸ் ஐஏஎஸ் அகாடமி.